காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 2 பகுதி 67 எல்லா சப்தங்களும் உள்ள மொழி. மேலே சொன்னதிலிருந்து சம்ஸ்கிருதத்தில் எஃப் சப்தம் உண்டு என்று ஆயிற்று. அந்த பாஷையில் இல்லாத சப்தம் எதுவும் கிடையாது. ழ தமிழில்தான் இருக்கிறது என்று தானே பொதுவில் நினைத்து கொண்டிருக்கிறோம். சம்ஸ்கிருதத்துக்கு மூலமான வேத பாஷையிலும் ழ இருக்கிறது. யஜுர்வேதத்தில் ட வருகிற பல இடங்களில் தலவகார சாமவேதத்தில் ழ மாதிரியே சொல்ல வேண்டும். சில இடங்களில் ரிக்வேதத்திலும் ழகாரமாகத்தான் கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டும். ரிக்வேதத்தின் முதல் சூக்தத்தின் முதல் வார்த்தையான அக்னிமீளே என்பதில் வருகிற லே என்பதையே இப்படி ழகாரமாகி அக்னிமீளே என்றுதான் சொல்ல வேண்டும். பூர்ண ழ இல்லை, கிட்டத்தட்ட அம்மாதிரி இருக்கும் சப்தமாக சொல்ல வேண்டும். பிரெஞ்சு பாஷையிலும் ழாவுக்கு ரொம்ப நெருக்கமான சப்தம் இருக்கிறது. ஆனால் பிரெஞ்சு சம்ஸ்கிருதம் 2 லிபியிலுமே ழாவுக்கு தனி எழுத்து இல்லை. ஜே ஜி என்ற எழுத்துக்களே பிரெஞ்சில் ழாவையும் குறிக்கின்றன. சம்ஸ்கிருதத்தில் ழ என்கிற எழுத்தே ழாவையும் குறிக்கிறது. சீன பாஷையிலும் ழா மாதிரியான சப்தம் இருப்பதாக சொல்கிறார்கள். 3 புள்ளி வைத்து தமிழில் ஆயுதம் என்கிறோமே, அதுவும் கூட சம்ஸ்கிருதத்தில் உண்டு. பாணினியின் வியாக்கரண சூத்திரத்தில் ஹப் பௌச்ச என்று ஒரு சூத்திரம் இருக்கிறது. இதன்படி ராமக ப்ளஸ் கருணாகரக என்கிற மாதிரி ஒரு விசர்க்கத்துக்கு அப்புறம் ககாரம் வந்தால் அந்த விசர்க்கமானது முன்னே சொன்ன மாதிரி ஹ சப்தத்தை கொடுக்காமல் அஹ்து என்பதில் வரும் ஹ் மாதிரியான அந்த சப்தத்தையே ஆயுத சப்தத்தையே கொடுக்கும். இதே ஆயுதமாகிற விசர்க்கந்தான் பகாரத்துக்கு முன்னால் எஃப் ஆகிறது. ராமஹ ப்ளஸ் கருணாகரக என்பது ராமஹ கருணாகர. ராம ப்ளஸ் பண்டித என்பது ராம பண்டித. இந்த எஃப் சப்தத்துக்கு உபத்மானியம் என்று பெயர். மா என்றால் அது ஊது குழலினால் அடுப்பை ஊதுகிற மாதிரி பண்ணுவது. அப்போது எஃப் சப்தம்தான் வரும். இங்கிலீஷில் புல்லாங்குழலின் பெயரே எஃப் இல்தான் ஆரம்பிக்கிறது, அதாவது ஃப்ளூட். ஃபாவை பற்றி இன்னொன்று சொல்ல வேண்டும். நாம் ஃபாவை பொதுவில் பா ஆக்கிவிடுகிறோம். இப்படித்தான் காஃபியை காப்பி ஆக்கிவிட்டோம் என்று நினைத்தால் அது தப்பு. கபிசம் என்றால் சம்ஸ்கிருதத்தில் டார்க் பிரவுன் நிறம் என்று அர்த்தம். அதுதான் காப்பி பொடி நிறம். அதனால் நம் கபிசத்தை தான் வெள்ளைக்காரன் காஃபி ஆக்கிவிட்டான் என்று தோன்றுகிறது. தமிழில் சொல்கிற குற்றிய லுகரம் போன்ற சப்தம் சம்ஸ்கிருதத்திலும் ரு லு இரண்டுக்கும் உண்டு. ரிக்வேதம் ருக்வேதம் என்று 2 தினசாக எழுதுவது வாஸ்தவத்தில் ரீயும் இல்லை ரூவும் இல்லை. அது குற்றிய லுகர சப்தம் மாதிரியானது தான். கிருஷ்ணன் என்பதில் வருகிற ரு, ரிஷியில் வரும் ரி இவையும் ஈக்கும் ஊக்கும் இடைப்பட்ட அதே சப்தம்தான். கிருஷ்ணன் என்று தமிழில் ரு போட்டு எழுதினாலும் இங்கிலீஷில் கிருஷ்ண என்று ரீ போடுகிறோம். வடக்கத்திக்காரன் சில பேர் கிருஷ்ண என்று எழுதுகிறார்கள். தெலுங்கர்கள் ஹிருதயம் முதலான வார்த்தைகளில் வருகிற இந்த குற்றியலுகர ரூவை பூரண ரூவாகவே சொல்வதை கேட்க வேடிக்கையாக இருக்கும். ரகாரம் லகாரம் 2க்கும் மட்டும் சம்ஸ்கிருதத்தில் குற்றியலுகர ஊ சேர்கிறது. ரகாரத்தில் உள்ள ரிக் ரிஷி மாதிரி லகாரத்தில் வார்த்தையின் முதல் எழுத்தாக குற்றியலுகர லூ தனியே வராது. லுப்தம் லுலிதம் முதலான வார்த்தைகளில் வருவது பூரண லூதான். கூட்டு எழுத்தில் மட்டுமே குற்றிய லுகர லூ வரும். கிளுப்தம் மாதிரியான கூட்டு எழுத்திலேயே அது வருகிறது. இந்த குற்றிய லுகர ரூ லூ இரண்டையும் சம்ஸ்கிருதத்தில் ரகர லகர வரிசையில் சேர்க்காமல் உயிரெழுத்து வரிசையிலேயே அ ஆ இ உ ஊக்கு அப்புறம் ரு லூ என்று சேர்த்திருக்கிறது. இதற்கப்புறம் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ என்று வரும். அ அஹ அ ஆ இ உ ஊ என்று 2 ஒரு குறிலும் ஒரு நெடிலும் இருக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ஏ ஏ என்று 2 இல்லை. நெடிலான ஏ மட்டும்தான் இருக்கிறது. இப்படியே ஓ ஓ என்று 2 இல்லை, ஓ மட்டும் இருக்கிறது. இது எனக்கு ரொம்ப குறையாக இருந்தது. பராசக்தி சகல சப்தஸ்வரூபமாக இருக்கப்பட்டவள் என்றால் தேவ பாஷையில் அத்தனை சப்தங்களும் இருக்க வேண்டாமா? மற்ற எல்லா சப்தங்களும் உள்ள சம்ஸ்கிருதத்தில் இந்த குறை மட்டும் இருக்கலாமா என்று வருத்தமாக இருந்தது. பாணினியின் வியாக்கரண சூத்திரத்துக்கு பதஞ்சலி செய்துள்ள
மகாபாஷ்யத்தை பார்த்த பின் இந்த குரில் ஏ ஓ சப்தங்களும் சம்ஸ்கிருதத்தில் உண்டு என்று தெரிந்து ரொம்ப ஆறுதலாக இருந்தது. சாமவேதத்தில் சாத்தியமுக்ரி ராணாயண என்ற 2 சாகைகளை சேர்ந்தவர்கள் குறிலான ஏ ஓ சப்தங்களை வேத அத்தியனத்தில் உபயோகிக்கிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக சம்ஸ்கிருதத்தில் சகல சப்தங்களும் இருக்கின்றன. இன்ன எழுத்துக்கு இன்ன சப்தம் என்றும் ரொம்பவும் திருத்தமாக பண்ணி கொடுத்திருக்கிற லிபியும் அதற்கு இருக்கிறது.